ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வீடியோவோ ரீல்ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணியே இருப்போம். ஒரு நாளைக்கே ஒரு சம் அமௌண்ட், ஒரு 10 வீடியோவில் ஒரு 5 வீடியோ, ஒரு 15 வீடியோ அந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிமிட்டட்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? அது ஒரு சில டைமில் நம்ம அதிகமாக அப்லோட் பண்ணுறதை தாண்டியும் ஒரு சில டைமில் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் கூடும். சம் டைமில் ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை லிமிட்டட் அக்செப்ட்னு சொல்லி ஒரு எரர் வரும். ஓகேங்களா? நம்ம காமிக்கிற மாதிரிங்க இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி எரர் வந்துன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் 2 நாள் சென்னு அப்லோட் பண்ண நம்ம ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் சென்னும் ஒரு சில பேருக்கு 2 நாள் சென்னு இல்லை 3 நாள் சென்னு ஓகே நீங்கள் அப்லோட் பண்ணவோ பார்த்தீங்கன்னா ஓகே ஆகும். இல்லை எனக்கு 2-3 நாள் சென்னு நான் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோவும் போஸ்ட் பண்ண முடியல, வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல, ஒரு ரீல்ஸும் போஸ்ட் பண்ண முடியல, நான் எதுவுமே போட முடியல. அப்படி அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்த எரரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஃபேஸ்புக் டீமுக்கிட்ட போயிட்டு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணி போயிடுச்சு. இப்போ ஒரு போஸ்ட் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன எரர் வருன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கு என்ன எரர் வருதுன்றதை பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் வந்தால் அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதா இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ இதை கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே கீழே தான் போஸ்ட் ஆஃப் த ஷேர்ட் வியூ அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் வருது, அங்கே நடுவில் நமக்கு வருது. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த எரர் அந்த இது தெரிகிற மாதிரி, அந்த எரர் வந்து இல்லை அது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு அதை நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குல்ல, இதையும் ஒரு ரிப்போர்ட் எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எரர் நம்ம போஸ்ட் பண்ணும் போது நமக்கு வர அந்த எரரை தான் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேங்களா? போஸ்ட் க்ளவுட் ஷேருன்றதை இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ அந்த மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே ஸ்கொயர் பண்ணியே வந்தீங்கன்னா கீழே வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓகேவான்னு கேட்கும். ஆமான்னு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்தவனே நமக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவ் ரிப்போர்ட்னு சொல்லி வரும். இதில் இன்க்ளூட் இன் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணோன்னே இதில் வரும் செலக்ட் த ப்ராடக்ட். என்ன இதனால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத பண்ணுவோம். கேமராவா, மார்க்கா, மெசேஞ்சர் கிட்ஸா, ஃபோட்டோஸா, வீடியோஸா, என்ன இருக்கோ அந்த ப்ரொஃபைல்ஸா, செட்டிங்ஸா, என்ன பிரச்சனையால் வருதோ அந்த மாரின்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து நம்ம மீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது வருது. அந்த அப்லோடுன்றது இதுக்கான, அதனால் கேமராவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம அப்லோட் பண்ண முடியல, ரீல்ஸோ இல்லை வீடியோஸோ ஃபோட்டோஸோ அப்லோட் பண்ண முடியலன்றதால நான் வந்து கேமரா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன இது வருதோ அந்த இஷ்யூனா அதை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு வந்து உடனே வந்து சீக்கிரம் பண்ணி தருவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எதில் ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் ஆனால் நமக்கு உடனே குயிக்காக கிடைக்கணும். இதுதான் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அதை மேட்ரு வந்து டைப் பண்ணிடணும். என்னென்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத இது பண்ணோம். டியர் ஃபேஸ்புக் டீம், ஐ ஆம் அப்லோடிங் த வீடியோ ஆர் ஃபோட்டோஸ் ஆன் மை பேஜஸ் பட் மை ஃபேஸிங் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த பிரச்சனையால் எனக்கு வந்து இது பண்ண முடியல, நான் அப்லோட் பண்ண முடியல, ஃபோட்டோ அப்லோட் பண்ணல, வீடியோ அப்லோட் பண்ண முடியல, எதுவுமே அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு டைப் பண்ணணும். ஓகேங்களா? மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணி நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது சென்ட் பண்ணால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரிட்டன் மெசேஜ் வரும், நம்ம ஓகே பண்ணிடலாம். அப்படி ரிட்டன் மெசேஜ் வரலாம் 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஓகேங்களா? இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு இப்போ அதை கிளியர் இருக்குல்ல, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம டெலிட் பண்ணுவோம். டெலிட் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்ட்டு குறி இருக்குல்ல, பெருக்கல் குறி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதிதாக ஆட் பண்ணோம். அதுக்கு ஆட் இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிங்களா ஸ்க்ரீன்ஷாட், அது உங்கள் கேலரியில் இருக்கும். அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் ஒன்று தான் வச்சுருக்கேன், பட் 2 இருந்தால் 2 எரருமே வந்து அப்லோட் பண்ணுவீங்களா? ஒரு 2 ஃபைல் அந்த 2 எரருமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த சென்டுன்னு இருக்குல்ல, அந்த சென்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ சென்ட் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே நம்ம பஃபர் ஆனோடனே ஓகே ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்ஸ் த ஃபீட்பேக்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், இது நம்ம ரிப்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்லோட் ஆச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் ஃபீட்பேக் சொல்லி வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படி தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் இந்த மாதிரி தான் ஒரு நமக்கு அப்லோட் பண்ணும்போது எரர் வந்தது அப்படின்னா இந்த எரர் இல்லை, வேறு ஏதாவது எரர் வந்தால் கூட போஸ்ட் பண்ணும்போது இப்படி தான் வந்து நீங்கள் அவங்க ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸில் இல்லை ஒரு 2 டேஸில் இல்லை 1 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ்லாம் ஓகே ஆகிடும். ஓகேங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆகும்.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே ரெட்டிஃபை பண்ணிடுவாங்க, இல்லை ஒரு 2 ஹவர்ஸில் கூட ரெட்டிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் ரெட்டிஃபை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அப்படின்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இதை வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இது ஸ்பேம் கண்டென்ட்டாக ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் ஒரே நாளில் ஒரு 10 வீடியோ போகிறீங்க அப்படின்னா அதர் கண்டென்ட் எடுத்து எதனா போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பேம்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஓகேங்களா, அதனால் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 வீடியோ 4 வீடியோ அது டைம் பொறுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வருது. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.